கனிந்த வாழ்வு. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் நல மருத்துவர் ஜி. உஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போது முதியோர்களுக்கான அந்த இல்லங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது அந்த இல்லங்கள்லாம் என்ன மாதிரியான இல்லங்கள்லாம் இருக்குது? முதியோர் இல்லங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. முதியோர் இல்லங்களில் உங்களுக்கு ஃபுல்லாக பெய்டு ஹோம்ஸ் இருக்குது, செமி பெய்டு ஹோம்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஃப்ரீ ஹோம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் நடத்துகிறாங்க. ஸோ எல்லாம் அவங்கவுங்களுடைய வசதி தகுந்த மாதிரி இருக்கலாம். அதை பற்றி முதல்ல முதியோர் இல்லமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு எண்ணம் இருந்தது அனைவருக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கணும், வீட்லேயே வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அது ஒரு அக்செப்டபிள் இதுவாக ஆயிடுச்சு, காலத்தின் கட்டாயமாக ஆயிடுச்சு. இல்லை, அசிஸ்டட் லிவிங்ன்ற மாதிரியும் இருக்குது. அது எப்படின்னா, அந்த ஹோம்ஸில் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இருக்கும். அவங்க தங்குறது தவிர மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் சேர்ந்து அசிஸ்டட் லிவிங் அப்படின்னு இருக்குது அங்கே. ஆனால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அதிகமாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது மாதிரி இப்போது வசதிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அந்த முதியோர் இல்லங்கள்லேயே நல்ல வசதியான முதியோர் இல்லங்களும் வர ஆரம்பிச்சு, நல்ல வசதியான இல்லங்களும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது தவிர இப்போது அரசின் சார்பாக என்னென்ன அவர்களுக்கான அந்த மருத்துவ வசதிகள், மற்ற வசதிகள்லாம் என்ன இருக்குது, என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். அரசு சார்பாக சொல்லும்போது முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இல்லங்கள், கவர்மெண்ட் ரன் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே ஓல்டேஜ் ஹோம்ஸ் ரன் பண்ணுறாங்க, அது ஒரு வசதி இருக்குது. ரெண்டாவது எல்லா தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் முதியோர்களுக்குன்ட்டு ஒரு 10 படுக்கைகள் ஒதுக்கி வச்சு, முதியோர்களுக்கிட்ட தனியாக ஒரு ஸ்பெஷலாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கு இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சஸ், டாக்டர்ஸ், மருத்துவர்கள், இவங்க எல்லாரையுமே அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 10 பெட்டு ஒதுக்கி எல்லா தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. மருத்துவத்திலே அந்த முதியோர் மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்து அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஆமாம், முதியோர் மருத்துவம். அதை தவிர உங்களுக்கு இப்போது நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங், தேசிய முதியோர் நல மையம்னு சொல்லிட்டு இப்போ சென்னையில் கிண்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஒரு 200 பெட்டு வெறும் முதியோர்களுக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல முதியோர்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கும், இணை நோய்கள் இருக்கிற அந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஒரு முதியோர் வந்ததுன்னா அவர் எங்கேயும் அலைய தேவையில்லை, ஒரே அண்டர் ஒன் ரூஃப், அதாவது ஒரே இதில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுடைய ஃபெசிலிட்டிஸும் அவங்க எடுத்துக்கலாம். தேசிய முதியோர் நல மையம் இந்தியாவிலே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று சென்னையிலையும், இன்னொன்று ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் டெல்லியிலையும் இருக்குது. இப்போ முதியோர்லேயே பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு, பெண்கள் இது முக்கியமானது. ஒரு இது என்ன கவனிக்கணும்னா, அந்த முதியோருடைய மக்கள் தொகை முதியோர் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னும் என்ன முக்கியம்னா, பெண்கள் ஆண்களை விட அதிக நாட்கள் வாழ்கிறார்கள். ஸோ இது ஃபெமினைசேஷன் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 65 வயசு ஆவரேஜ் எக்ஸ்பெக்டன்சினா பெண்களுக்கு 67 வயது. அந்த மாதிரி பெண்கள் அதிக நாட்கள் வாழ்கிறார்கள் ஆண்களை விட. இதனால் இவங்களுக்குன்னு உரிய பிரச்சனைகள் முதல்ல நிறைய பேர் ஒரு பென்ஷனோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அண்ட் விடோஸ் ரொம்ப நிறைய விதவை பெண்கள், கைம்பெண்கள் நிறைய பேர் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த இதையும் கவர்மெண்ட் பார்த்து அதுக்குன்ட்டு ஸ்பெஷலாக அவங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் செய்யணும். பெண்களுக்குன்னு இன்னொரு ஒன்று சேர்த்துக்கணும்னா, உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஒன்று தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். ரெண்டாவது டிப்ரெஷன், மனச்சோர்வு பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். மூணாவது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பினுடைய திடம் குறையிறது. ஏன்னா நான் வயது ஆகவே நம்ம எலும்பினுடைய திடம் குறைஞ்சிட்டு வரும். இதை தவிர இவங்களுக்கு போஸ்ட் மெனபாஸில் இந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா சடனாக அந்த ஹார்மோன் எல்லாம் குறையிறதுனாலேயும் இன்னும் கொஞ்சம் இந்த போன் எலும்புடைய திடம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் ஃப்ராக்சரு, இந்த முதுகெலும்பு ஃப்ராக்சரு, கை ஃப்ராக்சர் இதெல்லாம் பெண்களுக்கு ஆண்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2 பேருக்குமே இருக்கும், பட் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சான்சஸ். இந்த தைராய்டு பிரச்சனைகள்லாம் அதனுடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? தைராய்டு பிரச்சனை சில பேருக்கு அறிகுறி இல்லாமலே கூட இருக்கலாம். ரொட்டீன் டெஸ்டிங்கில் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப டல்லாக இருப்பாங்க. சின்ன வயசுல தான் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கலாம். அடுத்தது டிப்ரெஷன் இருக்கலாம். இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால் வரலாம்.
அதனால ரொட்டீன் ஸ்க்ரீனிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனுவல் செக்கப் அந்த மாதிரி பண்ணும்போது தைராய்டு டெஸ்ட்டும் அவசியமாக வந்து பண்ணணும். தைராய்டு போட்டோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனைனால பாதிப்புகள் எப்படி இருக்குங்க? வந்து இருதயத்தில் வீக்கம் வரலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கன் இப்போ வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், இல்லை மறதி வரலாம், டிப்ரெஷன் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து தைராய்டு குறைவுனால வர பிரச்சனைகள். அது ஈஸியாக வந்து நம்ம வந்து சிகிச்சை பண்ணிக்கலாம். தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணாலே வந்து அது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதேபோல் மற்ற ஹார்மோன்களும் குறையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இல்லைங்களா? அந்த எல்லா ஹார்மோன்ஸுமே குறையக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து எதுவும் இது பண்ணாமல். இப்போ முதியோர்கள் வீட்டிலும் சரி வெளியில் போகும்போதும் சரி அவங்க வந்து என்னென்னலாம் கவனிச்சுக்கணும் டாக்டர்? இப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்னாக்க அவங்க என்னென்ன அந்த பாதுகாப்பாக எப்படி அவங்க போயிட்டு வரணும், வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறது வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். ஒன்று பாத்ரூமில் வந்து இந்த கிரிப் ஹேண்ட் பேக்ஸ் போடணும். ஆன்டிஸ்கிட் ஃப்ளோர்னே இருக்குது இப்போது, அந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் மேட்டு வழுக்காமல் இருக்கிறதுக்காக இது பண்ணிக்கணும். தரை வந்து சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி அது போட்டுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அண்டு இந்த இந்தியன் டைப்பு கிளாசெட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வெஸ்டர்ன் கிளாசெட்டு தான் வந்து உத்தமம். பட் அது எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து உத்தமம். அந்த கிளாசெட்டுன்றது உயரமும் வந்து அவங்களுக்கு சௌகரியமான அளவில் இருக்கணும். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதனாலேயும் கூட வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள். வெளியே போனேன்னா அவங்களுக்கு சப்போஸ் தனியாக போகிறாங்க, ஒருத்தருக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவங்க இவங்கெல்லாம் வந்தால் ஏதாவது மனக்குழப்பத்தில் வந்து வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வேணால் ஒரு டேக் இல்லைன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி கூட போட்டுடலாம். போட்டுட்டு அவங்களுடைய பேர், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், பிளட் குரூப்பு, அங்கே என்ன வியாதி இருக்குது, சப்போஸ் வலிப்பு நோய் வரவாங்கன்னா அந்த மாதிரி அதை பற்றி, இல்லை சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு அந்த மாதிரியும் போட்டோன்னா நடு வழியில் எங்கேயாவது வந்து மயங்கி விழுந்தாங்க அப்படின்னா கூட இந்த கார்டை வச்சு அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சேஃப்டி மெக்கானிசம் அவுட் சைட், வெளியே போகிற முதியோர்களுக்கு. இதேபோல் கூட வந்து துணையோடு போகணும் இல்லைங்களா? யாராவது முடிஞ்ச வரை துணையோடு போனால் பெட்டர். இப்போ தனியாக போகிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியம். தனியாக போகிறவங்க ரொம்ப தூரமும் போகாமல் இருக்கிறது நல்லது இல்லைங்களா? ஆமாம், ஏன்னா இடம் தெரியாமல் திருப்பி வர முடியாது போச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுவும் அந்த மறதி நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒருத்தர் வந்து தொலைஞ்சு கூட போயிடுவாங்க, திருப்பி கிடைக்க முடியாத அளவுக்கு. இப்போ பொதுவாக இப்போ முதியோர்களுக்கு ஒரு ஆலோசனை அப்படின்ட்டு சொன்னால் நம்ம என்னெல்லாம் சொல்லலாங்க? ஒரு ஆரோக்கியமான முதுமை அப்படின்ட்டு சொல்லணும்னா முதல் வந்து உடற்பயிற்சி ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி அவசியம். யோகா இல்லைன்னா வந்து நடைப்பயிற்சி, வெளிநாட்டிலலாம் தாய்ச்சின்ட்டு இருக்குது சில வகைகள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி வந்து ரொம்ப அவசியம். இந்த உடற்பயிற்சி அவங்களுடைய இணை நோய்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இருதய பிரச்சனை இருக்காங்க, மூச்சு வாங்க பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியான உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். ஒரு மருத்துவர் ஆலோசனை ஒரு தடவை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நியூட்ரிஷன் சாதாரணமாக ரொம்ப கவனிக்கப்படாத விஷயமா இருக்கும். ஊட்டச்சத்து உணவு, சத்துணவு குறைவாக சாப்பிட்டாலும் அது சத்துணவாக சாப்பிடணும். ஏன்னா பல் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு, அதனால் அவங்களால மென்று விழுங்க முடியாது. அப்புறம் இந்த குடலுடைய ஓட்டமே, மொட்டிலிட்டியே, மூமெண்ட்டே கூட குறைவாக இருக்கும். அதனால் அஜீரணம் அது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். நிறைய மருந்துகள் சாப்பிடுவாங்க, அதனாலேயும் அவங்களால வந்து சரியாக சாப்பிட முடியாது. ஒரு தனிமை, ஒரு வெறுப்பு, இதில் இருக்கவங்களும் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அவசியமாக ஊட்டச்சத்து உள்ள உணவாக வந்து கொடுக்கணும். அது ரெண்டாவது. திட உணவு அதிகம் எடுத்துக்க முடியல, திரவ உணவு அந்த மாதிரிலாம் திரவ உணவு எடுத்துக்கலாம். அதுதான் எல்லாமே வந்து ஒரு மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து வேக்சினேஷன் போட்டுக்கணும், அது ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து உடற்பயிற்சி, ரெண்டாவது வந்து சத்துணவு, மூணாவது வேக்சினேஷன், நாலாவது செக்கப்பு.
ஒரு வருடத்துக்கு ஒரு தடவையாவது வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செக்கப் பண்ணிக்கிறது மட்டும். இது தவிர இவங்க வந்து ஒரு சக்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது வந்து இந்த பழக்க வழக்கங்கள், குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வந்து அவங்க தவிர்த்தாலே வந்து அதுவும் ஓரளவுக்கு வந்து ஆரோக்கியமான முதுமை. இப்போ நான் 20 வருஷமாக வந்து சிகரெட் பிடிக்கிறேன், 30 வருஷமாக பிடிக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. அது வந்து ஒரு நாள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நாளை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து நான் இனிமேல் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்து அதை நிறுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வந்து குறைச்சாலும் வந்து ஆரோக்கியமான முழுமையாக இருக்கும். அதேபோல் அவங்க இந்த ஆக்டிவாக இருக்கணும் இல்லைங்களா, இந்த தனிமை வந்து தவிர்க்கிறதுக்கு அவங்க எல்லாம் வந்து சமூகத்தோடு சேர்ந்துடும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொஞ்சம் வெளியே போகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம். அது மாதிரி 4 பேர்கிட்ட வந்து அவங்க வந்து கலந்து பேசினா தான் அந்த ஒரு தனிமை இது போக்கிக் கொள்ள முடியும். அதேபோல் இந்த ஒரு குழுவாக அந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்க ஒரு குழுவாகவும் சேர்ந்து ஏதாவது செயல்பாடுகளில் வந்து ஈடுபடலாம் இல்லைங்களா? கரெக்டு. அது சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாம். அவங்களுடைய ஏஜ் குரூப் எல்லாம் சேர்ந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, ஏதாவது கேம்ப் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இம்யூனிட்டி அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எப்படி நம்ம வந்து முதியோர்கள் சரியாக வச்சுக்கணுங்க? நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வயது ஆக ஆக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அது வந்து ஃபஸ்ட்டு திங், முதல்ல வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு, அதுலேயும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தாலும் சமாளிக்கலாம். 2வது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் அவங்க அதையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 3வது சில மாத்திரைகள், இப்போ ஸ்டீராய்டு மாத்திரை அதெல்லாம் வந்து சில காரணங்களுக்காக போட வேண்டியிருக்கும். ஸோ இவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இதெல்லாம் எடுக்கிறவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு. டாக்டர், இப்போது முதியோர்களை பற்றி சொன்னீங்க. முதியோர்கள் வந்து எப்படி இருக்கணும், எப்படி உடலை கவனிச்சுக்கணும், மனதை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறலாம். இப்போது முதியோர்களுக்கு இந்த வயதாகும்போது உடன் இருப்பவர்கள் வந்து அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க? நம்ம முதியோர்களை பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது. அவங்க இப்போ சில வீட்டில் வந்து சொந்தக்காரங்க, மருமக இல்லை மகள் அவங்களே வந்து பராமரிப்பாங்க. சில இடத்துல வந்து அவங்க பெய்டு கேர் கிவர்ஸாக இருப்பாங்க, காசு கொடுத்து ஆளை வச்சு பார்ப்பாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி நிறைய விதமான கேர் கிவர்ஸ் வாய்ப்பு இருக்குது. கேர் கிவர்ஸ் பேர்டன்ட்டே ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து இந்த கேர் கிவர்ஸ் வந்து தொடர்ந்து அவங்களே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு மனசோர்வு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களும் வந்து ஒரு வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்க குடும்பத்துக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கலாம். அவங்களுடைய ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு எங்கேயும் போக முடியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்து அவங்களுக்கும் வந்து ஒரு மன உளைச்சல், மன அழுத்தம் அந்த மாதிரி வர்றது தொடர்ந்து அந்த 24 மணி நேரமும் கவனிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கூட இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி மன உளைச்சல்லாம் வர்றதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், பேசி இந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சதுன்னா அவங்க கேர் கிவர்ஸ் ரெஸ்பைட்டுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஒரு பிரேக் கொடுக்கலாம். வேறு யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துக்கிற மாதிரி, இவங்க வந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு கேப் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பியும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோடு அடுத்து திருப்பியும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்கும். அதேபோல் இந்த குடும்ப உறுப்பினர்கள்லையும் ஒருத்தரையே பார்த்துட்டு இல்லாமல் அதை மாறி மாறி பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதுதான் வேறு நபர்கள் இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி அவங்க வசதியை பொறுத்து பார்த்துக்கலாம். அந்த தனிமை அப்படிங்கிறது வீட்லேயேவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் டாக்டர். அதிகமாக வெளியில் போகாத அந்த முதியோர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லைங்களா? அடிக்கடி அந்த வெளியில் போயிட்டு ஒரு நடமாட்டம் இருக்கணும், மற்றவர்களை பார்க்கணும், அந்த மாதிரி இருந்தால் ஒரு புத்துணர்வு அந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து இண்டிபெண்டன்ஸ், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம். ஒரு வியாதி அப்படின்னு இருந்தால் கூட அவங்களால வந்து ஃபங்க்ஷனலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டு வர்றது, ஒரு 4 பேரை பார்க்குறது, பேசுகிறது, அந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். வயதாயிட்டதே அப்படிங்கிறதுக்காக வெறுமனேவும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ் எதுவும் செய்யாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களால இயன்றதை வந்து செய்யணும். என்ன முடியுதோ அவங்க செய்யலாம். ஸோ நீங்கள் ஒரு முதியோர் நல மருத்துவர் அப்படிங்கிற வகையில் நீங்கள் நிறைய முதியோர்களுக்கு மருத்துவம் பார்த்துருப்பீங்க டாக்டர். நீங்கள் பார்த்த அந்த முதியோர்கள், அந்த உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். சில முதியோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறாங்க.
அது வந்து சோஷியல் சப்போர்ட் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு. அண்ட் 2வது வந்து அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸு, அதாவது பொருளாதார ரீதியாக அவங்க வந்து அடுத்தவங்கள சார்ந்து இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ மருந்து மாத்திரை செலவு அது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போஸ் ஒரு பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கவனிச்சிக்கிறதே வந்து அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நல்ல 40-50 வயசுலேருந்தே நம்ம வந்து முதுமைக்காக வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது ஓரளவுக்கு நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணுன்றது வந்து மிகவும் முக்கியம். இப்போ முன்னாடிலாம் ஒரு எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, வயதாயிட்டது அப்படின்னாவே உடனே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ அந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவாங்க, ஆமாம், பணத்தெல்லாம் கொடுத்துருவாங்க, நகைகள்லாம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்குன்ட்டு வந்து கொஞ்சம் வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக அவங்க வந்து டிபெண்ட்டாக ஆகுது. இது வந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து பென்ஷன் வந்துடுது. அவங்களுக்கும் வந்து கூட இருக்கவங்களுக்கும் அவங்கள வந்து ஒரு சுமையாக தெரிய மாட்டேங்குது. பென்ஷன் வாங்க முடியாத கிடைக்காதவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதனால் இந்த பொருளாதாரத்தை முக்கியமாக கவனிச்சுக்கணும் இல்லைங்களா? எங்கள் ஜென்ரேஷன் இளைய தலைமுறைக்கும் இந்த முதியோர்களுடைய முக்கியத்தை வந்து நம்ம எடுத்து சொல்லி அவங்களும் பார்த்துக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ அந்த இளைய தலைமுறை மற்றவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் முதியோரை வந்து எப்படி அணுகணும் டாக்டர்? முதுமை என்பது வந்து வியாதி இல்லை. அது எல்லாருமே வந்து முதுமை ஒரு காலத்தில் நம்ம வந்து வரதான் செய்யும். இயற்கையான ஒரு இதுதான், இயல்பானது. யாருமே வந்து முதுமையை வந்து தவிர்க்க முடியாது. முதியவர்கள் அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு அனுபவ அறிவு இருக்கும், அந்த விஸ்டம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த சமுதாயத்துக்கு வந்து தேவைப்படும் அவர்களுடைய அனுபவ அறிவு அப்படிங்கிறது அதையெல்லாம் வந்து இளையோர் வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த வகையில் அவர்களை ஒரு மரியாதையாக வந்து அணுகணும். மரியாதையாக. மிக்க நன்றிங்க டாக்டர். இப்போ வந்து முதியோர்கள் அவர்கள் என்னென்ன எதிர்கொள்ளக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்ன, மனநல பிரச்சனைகள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பல பயனுள்ள தகவலை சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரை கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் நல மருத்துவர் ஜி. உஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். முருகேசன் அவர்கள்.